வணக்கம். அதாவது பிராமணர்கள் எல்லாம் வந்தேரிகள் வந்தேரிகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தெளிவாக சொல்கிறேன். அந்தோலியா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இது எங்கன்னா டர்க்கி இருக்கு இல்லையா, டர்க்கியோடைய சவுத் சைடில் இருக்கிற ஊர் தான் அந்தோலியா. இந்த டர்க்கின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா இந்த ஜெருசலேம், இஸ்ரேல், பாலஸ்தீன், லெபனான் அதெல்லாம் அந்த பகுதி தான். டர்க்கியோடைய தென் பகுதி தான் அந்தோலியா. அந்தோலியர்கள் அங்கேருந்து புலம்பெயர்ந்து கடந்து 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 இந்தியாவுக்குள், இது ஒரு வருஷம் 2 வருஷத்தில் நடந்ததில்லை, பல 100 ஆண்டுகள் இடையில ஒரு இடத்துல தங்கி, அங்கேருந்து கிராஸ் ஆகி, அதுக்கப்புறம் வேறு இடத்துல தங்கி, அங்கேருந்து கிராஸ் ஆகி, அதுக்கப்புறம் இப்படி தங்கி 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 இந்தியாவுக்குள் நுழைந்தவர்கள் தான் இந்த ஆரிய பிராமணர்கள். இந்த ஆரிய பிராமணர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு குணம் இருக்குது. என்னன்னா, போரிட்டு சண்டையிட்டு ஒரு நாட்டை பிடிக்க மாட்டாங்க. அவங்க மூளையை பயன்படுத்தி குறுக்கு வழியாக சில விஷயங்களை செயல்படுத்தி தந்திரமாக அந்த இடத்த அடைஞ்சிருவாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா மத்திய அமைச்சரில் நிறைய பேர் பார்க்கலாம், எலெக்ஷனில் ஜெயிச்சு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் அவங்களுடைய மொத்தம் குடுமையாக அவங்க கையில் தான் இருக்கும். எலெக்ஷனில் ஜெயிக்க மாட்டாங்க, ஆனால் பெரிய பதவியில் இருப்பாங்க. அவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரிய பிராமணர்களாக தான் இருப்பார்கள் அவர்கள். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே பார்த்தா எங்கே எந்த இடத்த ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது, தமிழர்களில் ஒரு தனி சிறப்புமிக்க ஒரு குழு இருந்தது. அவங்க யாருன்னா, இந்த கோள் பார்த்து வான் மண்டலத்துடைய இயக்கம், அதாவது இந்த கேலக்சியை பற்றி பேசக்கூடிய அறிவார்ந்த சான்றோர்கள், அப்புறம் நூல் படித்து, அதாவது புத்தகங்களை படித்து அறிவான கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க, புத்திசாலிங்க, அறிஞர்கள், அவங்கள தான் ஐயர், அந்தனர், பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கா? ஐயர்னா எப்படிறாருன்னு? ஆமாம், ஐயர் அப்படின்றது தமிழர்கள் வரலாற்றில் தமிழ் சமுதாயத்தில் வாழ்ந்த அறிவார்ந்த சான்றோர்களை ஐயர், அந்தனர், பார்ப்பார் என்று அழைப்பார்கள். அவன் பார்த்தான் உள்ள நுழைஞ்சவனே, இந்த இடம் நல்லா இருக்கே, நாம் சொல்கிறது தானே ராஜாவே கேட்பார் அப்படின்னு பார்த்தான். எல்லோரும் தள்ளிட்டு அந்த இடத்துல உட்காந்தான். இது முழுமையாக எப்போ உட்காந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது, விஜயநகர பேரரசு என்ன, தெலுங்கர்கள் ஆட்சி செய்யும் போது ஒட்டுமொத்தமாக தமிழ்காரங்களை ஹிந்து ஆலயங்கள்லேருந்து எல்லாரையும் அகற்றிட்டு, ஏன்னா அப்போல்லாம் ராஜாக்கள் கட்டின கோவில்களில் தமிழர்கள் தான் பூசாரிகளாக இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் தள்ளிட்டு இந்த விஜயநகர மன்னர்கள் அப்படியே ஐயருங்களை அதில் போட்டுட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த கோவில்கள் பிராமணர்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னா அதுக்கு காரணம் விஜயநகர பேரரசு தான். ஏன் இந்த நிலவரம்? இன்றைக்கும் தமிழர்களை அந்த கோவில் அர்ச்சகர்களாக ஆக்குங்க, குடமுழுக்கு தமிழில் செய்யுங்க, ஏன் கையேந்திட்டு இருக்கிறார்கள் தமிழர்கள்னா, தமிழர்கள் தமிழன் ஆட்சி அமைக்காவிட்டால் இந்த நிலைமை மாறாது. இதெல்லாம் எந்த வரலாற்று புத்தகங்கள், அதை நான் சொல்லுவது, எந்த கல்வி நிலையத்திலையும் மாணவர்கள் படிக்கக்கூடிய புத்தகங்களில் இந்த மாதிரி வரலாறு வராது. ஏன் வராது? வரலாறை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் முழிச்சுப்பீங்க இல்லையா? அதனால் வராது. நாமளாக தேடி படித்தாதான் இந்த மாதிரி தகவல்கள் கிடைக்கும். அடுத்த தகவல் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.